கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை ஒன்று தியானிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பாருங்க, நம்முடைய சரீரமா இருந்தாலும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நம்ம உலக காரியமா இருந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டம் பாடு எது வந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்க பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல பாருங்க, அவருக்கு இல்லாத போராட்டங்களா, அவருக்கு இல்லாத பாடுகளா, அவருக்கு இல்லாத உபத்திரவங்களா? எப்படியாப்பட்ட ஒரு தேவ மனுஷர் சொல்லுகிறாரு, அவருடைய வாழ்க்கையில இவ்வளவு போராட்டங்கள், பாடுகள் அவருக்கு வந்தாலும், அவர் ஒரு நாளும் கிறிஸ்துவை விட்டு விலகாத ஒரு தேவ மனுஷரா இருந்தாரு. அவர் சொல்லுகிற வார்த்தை, "என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து." பாருங்க, இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் வந்தா கூட, என் தேவன் என்னை பலப்படுத்துவார். என் தேவன் என்னை உயிர்ப்பிப்பார். என் தேவன் என்னை பாதுகாத்துக் கொள்வாருங்கிற ஒரு திடகர்த்தமான வார்த்தையை அவர் சொல்லுகிறார் பாத்தீங்களா? இந்த வார்த்தையை நீங்களும் நானும் இந்த நாள்ல நம்ம சொல்லுகிறவர்களா இருக்கணும். எவ்வளவு சூழ்நிலைகள் நமக்கு விரோதமா இருந்தாலும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிறவர் ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார். மனுஷனுடைய பலன் எல்லாம் சும்மா, அதெல்லாம் மறைந்து போய்விடும். ஆனால் தேவன் நம்மை பலப்படுத்தினார் என்றால் அது ஒரு நாளும் மாறாதது. தேவனை நாம் நினைப்போம், நம்மை அவர் ஆசீர்வதிப்பார், நம்மை நடத்துவார். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.